நன்றி. பரமத்தி வேலூர் 360 டிவி சேனலுக்கு எங்கள் அம்மையப்பர் அருள்பணி அறக்கட்டளையின் சார்பாகவும், ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோயில் கமிட்டி இளைஞர்கள் குழு சார்பாகவும், மாணிக்கவாசகர் திருமண மண்டபத்தின் சார்பாகவும், நண்பர்கள் குழு சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் எங்கள் அம்மையப்பர் அருள்பணி அறக்கட்டளையின் சார்பாக மாதந்தோறும் 25ஆம் தேதி கழிக்கம் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு மருந்து விடும் சித்த மருத்துவ முகாமானது இந்த இடத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மருத்துவ முகாமில் கண்களுக்கு மூலிகை சாறு விடும் இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான 200 மாதந்தோறும் 200லிருந்து 300 நபர்கள் இந்த கண்களுக்கு மருந்து விட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்ணுக்கு மருந்து விட்டுக் கொள்வதால் நாள்பட்ட, அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கண்ணில் ஏற்படக்கூடிய புரை, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை போன்ற குறைபாடுகள் நிறைவடைகின்றன. மேலும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதியான சொரியாசிஸ், வெண்படை, கருப்புத்திட்டு போன்றவை குணமடைகின்றது என்று அனுபவபூர்வமாக இங்கே வந்து இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அன்பர்கள் எங்களிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விழாவினை, இந்த மருத்துவ முகாமை ஏற்படுத்தி கொடுக்கின்ற எங்கள் வைத்தியர் திண்டுக்கல்லில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற நாகராஜ ஐயா அவர்களுடைய தோழர்களோடும் அவர்களுடைய மகன்கள் மற்றும் ஐயா, இவர் தான் நம்ம ஐயா நாகராஜ் ஐயா மூலியமா வந்துகிட்டு இருக்கிறவங்க. திண்டுக்கல் பரம்பரை சித்த வைத்திய முகாமிலிருந்து இவங்க தான் வந்து இந்த வாழ்க வளமுடன் நம்ம ஐயா அவர்கள் வேதாந்திர மகஸ்ரீ ஐயாவின் வழிகாட்டுதலின்படி இவங்க இந்த தொடர்ந்து இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார், நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது சீரும் சிறப்புமாக போய் கொண்டிருக்கின்றது. கடந்த 2 வருட ஆண்டாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் மாதந்தோறும் 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயனடைகிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். மாதம் ஆங்கில தேதிக்கு 25ஆம் தேதி, அது கிழமையை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் ஆங்கில தேதிக்கு 25ஆம் தேதி இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இடம் மாணிக்கவாசகர் திருமண செட்டியார் தெருவில் அமைந்துள்ள மாணிக்கவாசகர் திருமண மண்டபத்தில் இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரும், அதாவது இதுல 5 வயது முதல் கொண்ட குழந்தைகள் முதல் 100 வயது உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த கண்ணுக்கு மருந்து ஊத்தி கொள்ளலாம். ஆனா எங்க வைத்தியர் சொல்லியிருக்காங்க, அதாவது கண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் மட்டும் ஓராண்டு காலம் இந்த மருந்து ஊத்திக்க வேண்டாம், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஊத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பிரகாரமும் இங்க குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாமே இந்த மருந்தை ஊத்திக்கிறாங்க. நல்ல பயனடைந்திருக்கிறார்கள் என்று இதில் கலந்து கொண்டு பயனடைந்தவர்கள் எங்களிடம் ஃபீட்பேக் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததான் கண்டத்துல தேய்ச்சிருக்கேன், துணி வச்சு துடைக்காதுமா. எப்போ லைட்
ஓகே. ஆனா இது இந்த மருந்து வந்து என்னென்ன என்ன பலன்? யாரெல்லாம் இது வந்து ஒரு மூலிகையினால தயார் பண்ண ஒரு சொட்டு மருந்து, இயற்கை மூலமா மூலிகையினால தயார் பண்ண சொட்டு மருந்து. இந்த மருந்தை ஊற்றும் போது உங்க கண்ணில் மருந்து விடும்போது உங்க கண்ணை வந்து வானத்தை பார்க்க இருந்துக்கணும். 2 பக்கம் சைடில் கை வச்சுக்கணும். ஒரு 10 முறையாவது கண்ணை நீங்கள் திறந்து மூடணும். அதாவது உடம்புல வந்து சோப் போட்டு ஆயில் போட்டு ஷாம்பு போட்டு குளிச்சு சுத்தப்படுத்துறோம்ல, அதே போல் கண்ணை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கிறோம். கண்ணை வந்து பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பு. கண்ணு வந்து ஒரு முக்கியமான உறுப்பு, அதை பாதுகாக்கிறது நமது பொறுப்பு. அதனால கண்ணை வந்து நம்ம சுத்தமாக, கண்ணில் உள்ள டஸ்ட்டுகள் அழுக்கு இதெல்லாம் கிளியர் ஆயிரும். கண் நரம்பு மண்டலங்கள்லாம் அந்த மருந்து போன பிறகு 10 முறையாவது கண்ணை நீங்கள் திறந்து மூடணும். மூட எவ்வளோக்கு நீ திறந்து மூடுறீங்களோ அதை பொறுத்து அந்த மருந்தானது கண்ணுக்குள்ளே இறங்கி நரம்பு மண்டலம் மூலமாக பாஸ் ஆகி ரத்தத்தை சுத்தப்படுத்துது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. கண்ணில் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா கிட்ட பார்வை, தூர பார்வை இந்த இதெல்லாம் சரியாகுது. நரம்புகள்லாம் நல்லா செயல்படும். இந்த கண்ணில் நீர் வடியுது, இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். தலைவலி இந்த பிரச்சனைகள் தீரும். பெண்களுக்கு மாதவிடான காலங்களில் இந்த நாள் தள்ளி போகிறது, இந்த வயிற்று வலி இந்த இதெல்லாம் சரியாகும். இந்த மாதிரி சில பங்குகள்லாம் அந்த மருந்துகள் இருக்குது. கண்ணில் இருந்து ஏதாவது அவங்க உடம்பை வந்து சுத்தப்படுத்துறது மாதிரி கண்ணை வந்து நம்ம சுத்தப்படுத்தி பாதுகாத்துக்கிறோம். இது வந்து யார் வேணாலும் ஊற்றலாம். 5 வயசுக்கு மேலே உள்ளவங்க யார் வேணாலும் 100 வயசு வரைக்கும் யார் வேணாலும் ஊற்றிக்கலாம். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணவங்க இருந்தால் 1 வருஷத்துக்கு ஊற்றக்கூடாது. ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் 1 வருஷம் கழிச்சு ஊற்றிக்கலாம், மருந்து எடுத்துக்கலாம். இடம் வந்து அங்கங்கே நாங்கள் முகாம் போடுவோம். ஒவ்வொரு தேதியிலும் முகாம் அந்த முகாம் நடத்துகிறவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு இவங்க வாட்ஸ்அப்பில் இந்த தேதி இதெல்லாம் அறிவிப்பாங்க. அவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க நடத்துகிற வாங்கி வச்சுருப்பாங்க. இன்னைக்கு 25 தேதி, இது மாதம் 25ஆம் தேதி. இடம் வந்து இதே இடத்துல தான்.